வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வளர்க்குற ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இதுதான் என் பீட்டா. வாங்கி ஒரு மாதம் கிட்டே இருக்கும். பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு ஃபீட் பண்ணலான் இருக்கேன். ஃபீட் பண்ணலாம். இது காட்டுறேன். பார்த்தீங்களா, அது இதுதான் போடலான் இருக்கேன். பாருங்க போட்டேன், வந்து எடுக்குதா. நான் சாப்பிடல, அவங்க மிளகுதா எடுத்துக்கிச்சு, விழுங்கிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த பொண்ணு இன்னும் கவுந்துருக்கு. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இன்னும் துப்பிடுச்சு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. இந்த பானி நிமித்து வச்சுட்டேன். எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன். எங்கே வச்சு பானைக்குள்ளே போய் ஓண்டிக்குச்சு அப்படி தான் நான் நிற்கிறேன். இங்கே இருக்குது. இதை பாருங்கள், இது வந்துருச்சா. இப்போ நினைக்கவா லைட்டாக மூடி விட்டு அது வந்துருச்சு. ஸோ என் கையை நான் வச்சு வேறு வழியே இல்லை. உள்ளே போய் ஒழிஞ்சு இதுக்குள்ளே இன்னும் எப்படி போகிறேன்னு தான் வந்துருச்சு. பாருங்க, நான் இந்த கேமராவையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். ஆனவனா பண்ணைக்குள்ளேயே கூட்டுக்கு பாருங்க வர. ஸோ இருங்க, பானை எடுத்துட்டு இது பண்ணுறேன். இப்போ வேறு எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன்ட்டு கீழே வேறு என் தங்கச்சி கத்திக்கிட்டு இருக்கா, பாவின்ட்டு. இதுதான் தம்பி, ஒழுக்கமா வந்துரு, நீயா வா. சோய் முழுக்கையும் உள்ள விட்டு எடுக்க வந்தோம். முட்டை இப்போ முட்டையை பார்த்தியா உனக்கு போட்டுரும். ஒழுக்கமா வந்துரு, கடுப்பேற்றாத. ஐயோ இருங்க கைஸ், நான் இதை பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பாருங்கள், பிடிச்சிட்டேன். சாப்பிட்டதெல்லாம் துப்பிடுச்சு கைஸ். பாருங்க கிட்ட காட்டுறேன். திருப்பி உள்ளே விட்டுருவோம். ஆட்டினா கட்டுக்கு கீழே துப்பிடுச்சு கைஸ். விட்டுருவோம், திருப்பி கட்டி பிடிச்சி கட்டுவோமா. போயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா பண்ண வேலைக்கு சாப்பாடே துப்பிடுச்சு. அதுக்கு ஒரு அதுக்கான ஐடிங் பிளேஸ். அந்த ஐடிங்லாம் ஐடாகாது, பட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு பானை இருக்குது. இந்த பானையை எடுத்துகிட்டு உள்ளே விட்டுருவோம். இப்போ பாருங்க, ஜாலியாக இருக்கும். பட் என்ன இருங்க, நான் இன்னொன்று ஆட் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு பின்னாடி போய் ஒழிச்சிடும். ஸோ டைம் வந்து இந்த முட்டையை சுற்றி விளையாடும், பானைக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இன்னொன்று பண்ணுவோம் இருங்க. என் வீட்டுக்கு இல்லை, எந்த கம்பெனியும் இங்கே இருக்கும். இங்கே போய் ஒரு மணி பிளான்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது மட்டும் இல்லை கைஸ், நான் வந்து மாம்பழம்லாம் வளர்க்குறாங்க தெரியுதா, குட்டியோன் இருக்குது. அந்த சைடில் நிறையா இருக்கும். மணி பிளான்ட்டை தேடி வந்து வேலையை பார்ப்போமா. இதோ அங்கே இருக்கு மணி பிளான்ட். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கு தேவை குட்டி. சரி, உங்களுக்கு தெரியலையா, நான் எங்கே போய் எடுக்கிறது, அங்கே வரையும் போகுது. பரவாயில்ல, கீழே எடுப்போம். ஒரு இலை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, போதும். குட்டியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, போய் கழுவிட்டு நீங்கள் போய்
லைட்டாக கழுவிட்டு நல்லா உதறன்னு உதறிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடுவோம். இங்கே பாருங்கள், அவங்க சாப்பிட்டு போயிடுச்சு. கீழே அங்கே உண்மைதான் உள்ள எங்கே வச்சுன்னு தெரியலையே. இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த பனிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுப்போமா பாருங்க, வந்துடுச்சு. சரி, ஓகே, அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுவோம். ஃபுட்டை நல்லபடியாக சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மோட்ரு தேவையில்லை, பட் இருந்தாலும் போட்டு வச்சுருக்கேன். நான் மோட்ரு போடுறதுக்கு முன்னாடி சொம்பை மாதிரி இருந்துச்சு. மோட்ரு போட்டதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அப்புறம் அது பயந்துடுச்சு எனக்கு பார்த்து. ட்ரெஸ்ஸு இந்த ஆங்கிள் ஒரு தாட்டி உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரி, ஓகே காய்ஸ், பாய். அப்புறமா பார்க்கலாம், பாய். இருங்க, ஹேர் ஃபுட் எடுக்குது. அது தூக்கம் சாப்பாடு தான் அது எடுக்குது. என்ன திரும்பிடுச்சு? ஏன் மதியானம் பப்ள்னஸ் கட்டும் நம்ம கூடி சீக்கிரம் நிறைய மீன் ஆட் பண்ணலான்னு தான் இருக்கேன். வரமாட்டேங்குது எனக்கு ஒன்றும். இதை எடுத்துகிட்டு இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு புது ஃபுட்டோட வச்சோம். எடுத்துட்டேன். எத்தனை ஃபுட்டு எடுத்துருங்க நான் போட வேண்டியது. ஓல்போ இருந்து போட்டேன். இதுக்கு அளவாக போடணும் ரைஸ் வந்து அது மாதிரிலாம் போட்டோன்னா கண்டிப்பாக டெத் ஆகிடும். பாருங்கள், ரெண்டாக இருக்கு பாருங்க, ஒட்டிகிட்டு இருக்கோம். சில டைம் நம்ம பிச்சு தான் போடணும். இல்லாட்டி இது தண்ணியில் நினச்சிட்டோன்னா வைங்களேன், இது வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. போட்டுருவோம். அது மிதக்குது மீன், கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தா தான் வரும். பார்த்துடுச்சு. வருது வருது. எடுத்துக்கோ. ஃபுட்டு இல்லாத டைமு நீங்கள் கொசு இல்லாட்டி பிஸ்கெட்டு பிச்சு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அது ஆமாம், அந்த பானைக்குள்ளே என்ன வச்சுருக்கோ தெரில. ஆம்பளை மீன். சரி, இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் இது பண்ணுவோம். அது கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பேர் இருக்கலான்ட்டு. பாவம். சரி, பாய் காய்ஸ், பாய். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். 10 பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உழுந்துக்கிட்டே இருக்குது. அது விளையாடுது ஜாலியாக. அது மட்டும் இல்லாமல் இதை ப்ரீட் வேறு பண்ணவும் இல்லை. ப்ரீட் பண்ணுவோம். சீக்கிரம் ஐயோப்பா ஃபோன் போட்டுருவேன். எங்கே ஆகணும்? ஒரு ஃபுட்டை பார்த்துச்சு மேலே போது. நான் சாப்பிட்லையா? ஏன் ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்குது? ஃபுட்டு இல்லாத பண்ணி எனக்கு கொசு இல்லாட்டி பிஸ்கெட் போடுங்க, கண்டிப்பாக சாப்பிடும். வேறு எடுத்துக்கிச்சு. ஓகே கைஸ், பாய். என்கிட்ட இது மட்டும் இல்லை, என்கிட்ட இன்னொரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க் சும்மா எம்டியாக இருக்கிறதுனால ஃபிஷ் வாங்கி போகலான்ருக்கேன். என்ன ஃபிஷ் வாங்கலான்ட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ஃபிஷ் வாங்கலான்ட்ருக்கேன், ஒரு பேர் வாங்கலான்ட்ருக்கேன். மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் இல்லை, நார்மல் தான். என்ன ஃபிஷ்ஷும் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. வாங்கலாம். பை கைஸ்.